நான் உங்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். கடகராசிக்கு பார்த்துட்டோம், கும்பராசிக்கு பார்த்துட்டோம், மீனராசிக்கு பார்த்துட்டோம், ரிஷபத்துக்கும் பார்த்துட்டோம். இப்போ மேஷ ராசிக்கு ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷராசி நேயர்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது, அம்மா 7.5 சனி தொடங்குதாமே, என்னம்மா பண்ணும் அப்படின்னு ரொம்ப கவலையோடு கேட்குறாங்க. நான் சொற்பொழிவுக்காக போகிற இடங்கள்லாம் அடுத்து எப்படிமா இருக்குது மேஷராசிக்கு, சனி வேற வருதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது திருநெல்வேலி போயிருந்தேன். நெல்லையப்பர் கோவிலில் பத்திரதீபம் அன்னைக்கு என்னுடைய சொற்பொழிவு இருந்தது. நிறைய பேர் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க கேட்டாங்க, அம்மா நான் மேஷராசி, என்னம்மா பண்ண போகுது சனி பகவான், ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னாங்க. மேஷராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் விஷயம், 7.5 சனி தொடங்குது தான். ஆனால் அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. எடுத்த உடனேயே ஐயோ சனி ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாராமே, சனி வந்தால் நிறைய பிரச்சனை ஆகிடுமாமே, வீட்டிலலாம் சண்டை வருமாமே, அப்படிலாம் நீங்கள் பயந்துக்க தேவையில்லை. சனி கண்டிப்பாக சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், அவர் நீதிமான், நாம் என்ன பண்ணமோ அதை தான் அவருடைய பயிற்சி காலங்களில் நமக்கு திருப்பி கொடுப்பார் அப்படின்னு. சனி பயிற்சியை நினச்சி மேஷராசினியர்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு அவர் விரய சனியாக வரார். 7.5 சனி தொடங்குது. அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சி ஜென்ம சனியாக அவர் வருகிற போது அப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணுமே தவிர, இப்போ இந்த விரய சனியில் என்ன பண்ணணுன்றதை மட்டும் சொல்லிடுறேன். முதல்ல இது உங்களுக்கு முதல் சுற்று சனியா, 2வது சுற்றா, 3வது சுற்றா அப்படின்றத பாருங்கள். நீங்கள் 30 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னா முதல் சுற்று சனி. இப்போது உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே அப்படின்னா 2வது முறையாக உங்கள் வாழ்க்கையில் 7.5 சனி தொடங்குது. 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3வது சுற்று. இப்போ இந்த நடுவில் இருக்கிறாங்க இல்லையா, 30 வயசுக்கு மேலே 2வது சுற்று சனி. நீங்கள் இந்த காலகட்டத்தில் 7.5 சனி காலகட்டத்தில் விரய சனியாக சனி பகவான் வருகிற போது அவர் அந்த விரயத்தை கொடுப்பார், செலவுகளை கொடுப்பார். அதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. என்ன மாதிரி செலவுகள் வரும்? இப்போ ஒரு 59 வயசு, 58 வயசு, 60 வயசு அப்படின்னா ஒரு வீடு வாங்கலாம், சுப செலவுகளாக அமையும் நிச்சயமாக. பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணலாம். இதுவே 30 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, 24 வயசு 25 வயசு இப்போ தான் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன்னா, மேஷராசி நேயர்களுக்கு என்னுடைய ஆலோசனை, பணத்தை எண்ணி 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 செலவு பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கான முதல் பரிகாரம். வீண் விரயம், வீண் செலவு பண்ணக்கூடாது. இப்போது ஒரு 25 வயசில் ஒரு நல்ல கம்பெனியில் நான் வேலைக்கு சேரேன், மாதம் இத்தனாயிரம் நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன வேணால் செலவு பண்ணுவேன், அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. முடிந்த வரைக்கும் சில ஆயிரங்களாக இருந்ததுன்னா அதில் காயின் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி பொருளாக மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு நிலமாக வாங்கி போடுறது, வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு சுப செலவு பண்ணுறது, நகைகள் வாங்குறது, இந்த மாதிரியான சுப செலவுகள் தான் வரும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம், சனி பகவான் விரய சனியாக இருக்கிற போது அவர் பணத்தை நாம் சேர்க்கிறதுக்கு சில தடைகளை உண்டு பண்ணலாம். சில செலவுகளை, எதிர்பாராத மருத்துவ செலவு, கையில் நேற்று பணம் இருந்துச்சு இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, இந்த மாதிரியான சூழலை அவர் ஏற்படுத்தலாம். அதுக்கு நாம் தயாராக இருந்துக்கணும், அவ்வளவே தான். மற்றபடி மேஷராசி நேயர்கள் இந்த சனி பெயர்ச்சியை நினச்சி பயப்பட தேவையே இல்லை. விரய சனி என்பது செலவுகளை கொடுக்கும், அதுக்கு நாம் தயாராக இருந்துக்கணும். வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் என்று இருக்கக்கூடிய மேஷராசினியர்கள் அதுக்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். இல்லை நான் இவ்வளோ நாளாக வண்டி தான் வச்சுருக்கிறேன், ஒரு கார் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். பிள்ளைகளுக்கு திருமண கைக்கூடி வருகிற போது அதற்கான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப முயற்சி எடுத்து படிக்கணும். நான் சொல்லுவேன், எந்த ராசியாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும் படிப்பு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம். சில பேர் சனி நடக்குதா அப்போனா மார்க்லாம் குறைஞ்சிரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் எப்போவுமே என்ன சொல்வேன்னா, சனி வந்தாலும் என்ன நடந்தாலும் படித்து தான் ஆகணும். படிப்பு ரொம்ப முக்கியம். அதனால் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். தொழில் பண்ணக்கூடியவர்கள் முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது. சில பேர் இன்டீரியர் டெக்கரேஷனுக்கே நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. நான் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லியிருக்கிறாங்க, அம்மா இவ்வளோ தான் ஆகும்னு நினச்சி இன்டீரியர் வேலையை ஆரம்பித்தேன், நான் இந்த பட்ஜெட் வரும்னு நினச்சேன், ஆனால் அது 3 மடங்கு ஆயிடுச்சு, 4 மடங்கு ஆயிடுச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தொடங்கும் போதே
நம்ம போட்டிருக்க அந்த பட்ஜெட்டை விட அதிகமாக பணம் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு தகச்சிருக்கிறவங்கள நான் பார்த்துருக்கேன். அதனால மேஷராசி நேயர்கள் தொழிலில் நீங்கள் முதலீடு பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பண்ணுங்க. பணத்தை செலவு பண்ணாமல் சேமிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். ஜென்மசனி வரக்கூடிய காலகட்டங்களில் அப்போ நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்கிறேன். மேஷராசி நேயர்கள் இந்த சனிப்பெயர்ச்சி தொடங்கிய பிறகு உங்களுக்கு நேரம் இருக்கும்போது ஒரு சனிக்கிழமை அன்றைக்கு திருக்கொள்ளிக்காடு அக்னீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த கோவிலுடைய பெயர் அக்னீஸ்வரர் கோவில். அம்பாளுக்கு ரொம்ப அழகான பேர், பஞ்சினும் மெல் அடியால். நம்ம கோவிலுக்கு போகும்போது அங்கே இருக்க தெய்வங்களுடைய பேர்லாம் தெரிஞ்சுக்கணும். ரொம்ப அழகான பேர் பாருங்க அம்பாளுக்கு, பஞ்சினும் மெல் அடியாள். பஞ்சுத்தோய் மெல்லடி பாவையாலோடும் மஞ்சுத்தோய் கைலையுள் மகிழ்வார் நாள்தோறும் வெஞ்சின மறுப்போடு விரைய வந்தடை குஞ்சரம் உரித்தனர் கொல்லிக்காடரே. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி நம்முடைய தேவார பதிகம் சொல்கிற பாடல். ரொம்ப அழகான பதிகம் இந்த பதிகம். அங்கே போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க, அம்பாலை வழிபாடு பண்ணுங்க. அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு பொங்கு சனீஸ்வரர்னு பேர். பக்கத்திலேயே மகாலட்சுமி இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானையும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. எப்போவுமே நான் சொல்லுவேன், ஒரு கோவிலுக்கு போனால் நாம் அங்கே இருக்கக்கூடிய மூலமூர்த்தி யாரோ அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த கோவிலில் மூலமூர்த்தி யார்? அக்னீஸ்வரர். அவரை வணங்கி அம்பாலை வணங்கி சனி பகவானையும் வணங்கிட்டு வாங்க. சனி பகவானுக்கு நேர பைரவர் இருப்பார். சனி யாருக்கு கட்டுப்படுவார்னா பைரவருக்கு தான் கட்டுப்படுவார். நேர பைரவர் இருப்பார். பைரவருக்கு கட்டுப்பட்ட சனி பகவானாக அவர் இருக்கிறார். பைரவரையும் வணங்கிட்டு வாங்க. மேஷராசி நேயர்கள் இந்த 7.5 சனி தொடங்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் மனசில் பயம், குழப்பம், இதை செய்யலாமா வேணாமா, ஏதாவது வந்துருமோ ஏதாவது ஆகிடுமோ அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஒவ்வொரு நாளும் எல்லா ராசிக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கோளறுப்பு அதிகம் படிச்சுக்கோங்க, செலவுகளை குறைச்சிக்கணும், அவ்வளவுதான். அது 2வது சுற்று சனி நடப்பவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த சனி தசையில் உங்களுக்கு அது சுப செலவாக தான் இருக்கும். அதனால நீங்கள் பயப்பட தேவையில்லை. நேரம் இருக்கும்போது ஒரு முறை திருக்கொள்ளிக்காடு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.